இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 13 இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, நேத்து ஒரு வைபா இறக்கி விட்டாங்க அப்படின்னு இருக்க தலைவரோட, அதாவது கூலி படத்துல இருந்து தலைவர் பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு சின்ன டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு சின்ன சாங் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இருக்க அது வைபா இருக்குது. அதை தாண்டி சாய் அபயங்கர் இருக்காருல்ல, அவர் வந்து கூலியில வந்து அடிஷ்னல் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய தகவல்லாம் வந்துச்சு. விசாரிச்சதுல டிஐஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சுல, அதுல மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது அந்த டியூன் கேட்கறக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் இருக்காருல்ல, அவரும் செல்வராகவனும் பண்ண போற ஒரு படத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது அப்படின்ற நிலையில அந்த படத்துக்கு வந்து மென்டல் மனதில் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்களாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது, 6 மணிக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இருக்க. இதுக்கு அடுத்ததா இளையராஜா பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறாருன்ட்டு அது ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஈவெண்ட்லாம் வச்சு பண்ணாங்க. அதுக்கு வந்து டிராப்டு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா வந்து நியூஸ் வந்த நிலையில, அது ரீசெண்ட் நியூஸ் வந்து எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்க்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிராப்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சியான் 63 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுப்பா. சியான் விக்ரம் மனோஜ் அஸ்வின் டைரக்ஷன்ல வந்து இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அருண் விஸ்வா தான் சாந்தி தாக்கிஸ் இருக்கிறாங்கல்ல, மாவீரன் படத்தோட ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து பண்ண போறாங்க இந்த படத்தையும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னி முகுந்தனோட மார்க்கோ அப்படின்னு ஒரு படம் வந்து கேஜிஎஃப் ஸ்டைல்ல இருக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் வந்து டிசம்பர் 20 இந்த வாரமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.